இவ்வளோ பெரிய தோடுலாம் நான் எதுக்காக வாங்கி வச்சுருக்கேன்னு தெரில. சும்மா போட்டு பார்த்துட்டு அப்புறம் கழட்டி வச்சுடுவேன். ஏன்னா வெயிட்டாக இருக்கும். இப்போ எங்கே போகிறதுக்காக கிளம்பிட்டு இருக்கோன்னா, மதுரையில் சித்தத்தில் ஸ்டார்ட் ஆகி இன்னையோட 10 நாள் ஆகுது. இன்றைக்கி காலையில் சொக்கருக்கும் மீனாட்சி அம்மாவுக்கும் கோலாகலமாக கல்யாணம் முடிஞ்சு சுற்றி சுற்றி கல்யாண சாப்பாடெலாம் போட்டு முடிச்சுட்டாங்க. கல்யாணம் முடிஞ்ச குசியில் மீனாட்சி அம்மா அழகாக பூ பல்லாக்கில் 4 மாசி வீதியையும் சுற்றி வருவாங்க. இப்போ அதை பார்க்குறதுக்காக தான் கிளம்பிட்டு இருக்கோம். இவன் இந்த ஒரு துண்டை போட்டே ஃபேமஸ் ஆகிட்டா. நிறைய பேர் பாராட்டி கையெல்லாம் கொடுத்துட்டு போகிறாங்க. ஆனால் நமக்கு சோறு தான் முக்கியம். அதனால போனதுமே புளியோதரை, வெண்பொங்கல், வெஜ் பிரியாணி, பொங்கல் எல்லாம் விதவிதமாக கொடுத்துட்டு இருந்தாங்க. அது பத்தாதுன்னு ஐஸ்கிரீம், முள்ளுமுருகல் வடை, ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். இந்த இன்ஸ்டாவில் திருவிழாவுக்கு வந்துட்டு வீடியோ எடுத்து ஸ்லோமோலாம் வச்சு அழகாக எடிட் பண்ணி போடுவாங்களா, அதே மாதிரி நம்மளும் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் வீடியோலாம் எடுத்துகிட்டு இருக்கும்போதே குட்டி குட்டி மீனாட்சியெல்லாம் வந்தாங்க. அவங்க எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போதே நம்ம சொக்கரும் பிரியா விடையே ஃபஸ்ட்டு வந்தாங்க. அப்புறம் பூ பல்லாக்கில் மீனாட்சி அம்மா வந்தாங்க. ஐயோ, பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தாங்க. அப்புறம் முருகர் வந்தார். திருப்பரங்குன்றத்துலேருந்து தங்கச்சி மீனாட்சியை தாரவாத்து கொடுக்க வந்த பெருமாள் வந்தாங்க. எல்லாரையும் பார்த்து முடிச்சுட்டு டைம் பார்த்தா மணி 11. ஆக்சுவலாக 7 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பணும். மணி இப்போ 11 ஆகிடுச்சு. அப்புறம் கூட்டம்லாம் கொஞ்சம் கலைஞ்ச அப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வரும்போது மணி 11:30. மார்னிங் சீக்கிரம் வேற எந்திக்கணும். ஏன்னா நாளைக்கு தேரோட்டம் இருக்குல்ல.